ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றிக்கான 8 நேர்மறையான உறுதிமொழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அழகான மற்றும் தனிப்பட்ட சிறப்புகளுடன் இருக்கிற இந்த உலகத்திலேயே மிக தனிச்சிறப்பு வாய்ந்த ஆத்மா நான். நான் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உயர்ந்த உணர்விலிருந்து செய்கிறேன், மேலும் வெற்றி அடைகிறேன். நான் அமைதி, அன்பு, ஆனந்தம் என்கிற பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கிறேன். இந்த பண்புகளின் ஆற்றல்களை என்னுடைய ஒவ்வொரு பேச்சு மற்றும் செயலில் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இது வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் வெற்றியின் அதிசயத்தை உருவாக்குகிறது. நான் இறைவனுடைய கோடியில் ஒரு குழந்தை. அவருடைய பார்வை எப்போதுமே என்னிடம் இருக்கிறது. அவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கணமும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயலிலும் மற்றும் உரையாடலிலும் இந்த நம்பிக்கையை நான் கொண்டு வருகிறேன். இந்த நம்பிக்கைதான் எனது வெற்றிக்கான சாவி. நான் ஞானத்தின் ஃபரிஸ்தா, தெய்வீகமான மனம் மற்றும் புத்தி உடையவன் என்று ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். நான் ஞானத்தை எனது வாழ்க்கையில் கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை அழகானதாகவும் மதிப்பானதாகவும் ஆக்கிக் கொள்கிறேன். நான் பிறருக்கு மரியாதை கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருடைய மரியாதையும் பெற்றுக்கொள்கிறேன். நேர்மறையான ஒளிவட்டத்தையுடைய தூய்மை நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்த ஆத்மா நான். நான் தினமும் கர்மம் செய்வதற்கு இந்த ஒளிவட்டத்துடனே செல்கிறேன். இது நல்ல ஆரோக்கியம், அளவற்ற செல்வம், மேலும் அழகான உறவுகளை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது. ஆத்மா நான் எனது ஆளும் தன்மையில் அன்பையும் சட்டத்தையும் சமநிலையில் வைத்துள்ளேன். நான் ஒவ்வொருவர் மீதும் அன்பு வைத்துள்ளேன். அதே நேரத்தில் இறைவன் கூறுவதையும் கவனத்தில் வைத்திருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு முடிவையும் புத்திசாலித்தனமாக கர்மத்தின் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறது. நான் நல்லவை மற்றும் இனிமையின் களஞ்சியம் ஆவேன். நான் எனக்கும் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்லவைகளை பரிசாக கொடுக்கின்றேன். இதற்கு பதிலாக நான் வெற்றிக்கான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரிடமிருந்தும், என்னிடமிருந்தும், இறைவனிடமிருந்தும் பெற்றுக்கொள்கிறேன். உயர்ந்த சுயமரியாதையில் இருக்கின்ற பணிவான ஆத்மா நான். நான் எனது உள்ளுணர்வை எப்பொழுதும் சக்திசாலியாக வைத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் லேசாகவும் வைத்திருக்கின்றேன். இறைவன் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் அவருடைய கருவி மட்டுமே என்பதை நான் அறிந்துள்ளேன். ஓம் சாந்தி.